வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியர் கோன கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி திங்கக்கிழமை 21 4வது மாதம் 2025 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியர் கோன கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த கெஸ்ஸிங் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 307ன்னு முன்னாடி நாள் 1 மணிக்கு ரிசல்ட்டு வந்திருக்கு. 307 நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 0 5 அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தோம். நமக்கு 0ங்கிறது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நீங்களே பாருங்கள். அதாவது நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் முன்னாடி நாள் 10,000% ஸ்ட்ராங் மணி தான் எடுத்திருந்தோம். 0 5 தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. நம்ம கொடுத்த மாதிரியே பார்த்திங்கன்னா பி போர்டில் 0ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி தான். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை நடைபெறுது. 21 4வது மாதம் 2025. நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு டைம் கொடுக்குற கெஸ்ஸிங் எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை மட்டுமே இங்கே உங்களுக்காண்டி நான் எடுத்துகிட்டு கொடுக்குறேன். கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாருமே தொடர்ந்து வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் மணியும் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி கலப்பு நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணியும் கொண்டு கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் நம்ம 1ஐயும் 7ஐயும் எடுத்திருக்கோம். பி போர்டில் 6 3 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 9 5 தான் வரணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்ட்ராங்கான நம்பராக தான் வந்திருக்கு. ஏ போர்டில் 1 எடுத்துக்கலாம், பி போர்டில் 6 எடுத்துக்கலாம், சி போர்டில் 9 எடுத்துக்கலாம். இது சிங்கிள் போர்டு நம்பராகவே வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்களுக்கு போர்டு நம்பர்ஸில் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் எடுத்திருக்கோம். நீங்களே பார்த்தீங்க. இன்றைக்கி பிசி மட்டுமே வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் பிசியில் மட்டுமே நான் கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம பிசியில் மட்டுமே நம்பர்ஸ் நல்ல நம்பர்ஸாக தான் எடுத்திருக்கேன். பிசியிலேயே வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்பர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு கொடுக்குறோம். 69 பிசியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 35ன்னு பிசியிலேயே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 67 72 இன்றைக்கி நம்ம பிசியில் 4 நம்பர் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த 4 நம்பருமே நமக்கு 100% ஸ்ட்ராங்கான நம்பராக தான் கிடச்சிருக்கு. பிசி மட்டுமே வரும். இந்த 4 நம்பர் வந்துச்சுன்னா பிசியில் தான் வரும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 69 35 67 72 ப்ளே பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுமே கண்டிப்பாக இந்த நம்பர்ஸை ஒரு 5 செட்டோ 10 செட்டோ கண்டிப்பாக எல்லா நம்பர்களும் வைக்கலாம். 5 செட்டு வச்சிங்கனாலும் 240 ரூபா தான். கண்டிப்பாக ஒரு 5000 ரூபா வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்கலாம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல் போர்டு நம்பரில் ஸ்ட்ராங்கான நம்பராக நான் பார்க்கையில் ஆல் போர்டு இன்றைக்கி என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கையில் இன்றைக்கி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 7 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. இன்றைக்கி ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு 7 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நான் 7ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நமக்கு 7ஆம் நம்பருங்கிறது ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு சப்போர்ட் நம்பர் அப்படின்னு பார்க்கையில் 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7 5 ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு 7ஐயும் 5ஐயும் எடுத்திருக்கோம். 10,000% ஸ்ட்ராங்காக தான் நம்ம கொடுக்குறோம்.
ப்ளே பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுமே வந்து ஆல் போர்டு வந்து 7ஆம் நம்பரையும் 5ஆம் நம்பரையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். கம்மியான நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் தான் உங்களுக்காண்டி நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி வந்து ஆல் போர்டு ப்ளே பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுமே வந்து 7ஐயும் 5ஐயும் வந்து எடுத்துக்காங்க. வர்றதுக்கு வந்து இன்றைக்கி வாய்ப்பு வந்து அதிகமாகவே நமக்கு இருக்குது. 7, 5 தான் இன்றைக்கி நமக்கு ரிசல்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி வந்து நமக்கு 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு நம்பர்ஸை மட்டுமே தான் நான் வந்து நம்பர்ஸாக வந்து கொண்டு வந்து கொடுக்குறேன். கம்மியான நம்பர்ஸாகவும் கொண்டு வந்து கொடுக்குறேன். எல்லாருக்குமே வின்னிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். 572ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 167 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 167, 572, 169, 935 அப்படின்னு சொல்லி கம்மியான நம்பர்ஸாக உங்களுக்காண்டி வந்து நான் 4 நம்பர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம பிசி கொடுத்த நம்பரை தான் இங்கே வந்து 3 நம்பருக்கும் நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு பெண்டிங் நம்பர்ஸாக உள்ள நம்பர்ஸையும் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாங்க. நமக்கு வந்து 1 மணிக்கு அதிக பெண்டிங் உள்ள நம்பர்ஸை மட்டும் நம்ம வந்து பார்க்கையில் வந்து ஏ போர்டில் 1 வந்து 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 7 வந்து 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 0 வந்து 24 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 2 வந்து 22 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 3 வந்து 41 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 5 வந்து 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 6 வந்து 18 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 7 வந்து 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 8 வந்து 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் அதிக பெண்டிங் உள்ள நம்பர்ஸ் பார்த்தோம். சி போர்டில் பார்த்தீங்கன்னா 4 வந்து 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 5 வந்து 48 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 6 வந்து 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 0 வந்து நமக்கு 25 நாள் பெண்டிங்கில் இருக்குது சி போர்டில். இப்போ வந்து சி போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணி பாட்ஸு நம்பர்ஸாக நான் பார்க்கையில் வந்து பாட்ஸில் வந்து உங்களுக்காண்டி வந்து நான் கம்மியான நம்பராக வந்து கொடுக்குறேன். ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்கணும்னு சொல்லி தான் கம்மியான நம்பராக பாட்ஸில் வைக்கிற நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். 507 ஒரு பாட்ஸ் வந்து எல்லா நம்பர்களும் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி 507 ஒரு பாட்ஸுன்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். பாட்ஸில் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். நீங்கள் எல்லாருமே பார்க்குறீங்க. 165, 507 பாட்ஸில் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்களுக்காண்டி நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர் தான் 507ஐயும் 165ஐயும் பாட்ஸுன்னு சொல்லி 2 நம்பர் தான் ஸ்ட்ராங்கான நம்பராக எடுத்திருக்கோம். இன்றைக்கி அதிகமான நம்பர்ஸும் கொண்டு வந்து கொடுக்க கிடையாது. பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் 0 வந்து பி போர்டில் நமக்கு 5 வந்து சி போர்டில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி போர்டில் 9 வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது 069 டபுள்ஸ் வந்துச்சுன்னா 117, அதே மாதிரி 516 ஒரு கணக்கில் இருக்குது. இது வந்து ஒரு கணக்கில் வந்துச்சுன்னா எல்லா நம்பர்களும் இந்த நம்பர்ஸை எடுத்துக்கலாம். பெண்டிங் நம்பர்ஸை கணக்கு பண்ணி தான் இந்த 3 நம்பர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இது சப்போர்ட் நம்பர் மட்டுமே அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸ்லேயும் நம்பர்ஸ் வந்து நம்ம பார்க்கையில் கம்மியான நம்பர்ஸை மட்டுமே நான் உங்களுக்காண்டி கொடுக்குறேன். ஸ்ட்ராங்கான வெற்றியையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில நம்பர்ஸை வந்து நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸில் 75 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ராங்கான நம்பர் தான் 75. 97 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0 ஏ போர்டு சைடு வந்துச்சுன்னா சி போர்டு சைடு 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம 07 எடுத்திருக்கோம். 09 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பர்ஸை கொண்டு வந்து கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா நமக்கு 65ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸில் தான் பார்க்குறோம்.
இங்கே வந்து நம்ம கலப்பு நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி தான் நம்பர்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம். நீங்களே பார்க்குறீங்க. 15 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 65 15 07 09 75 97 அப்படின்னு சொல்லி ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு 6 நம்பர்ஸ் தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். ஸ்ட்ராங்கான நம்பராக தான் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது 1 மணிக்கு நடக்கக்கூடிய ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் பார்த்துருக்கோம். டியருக்கான கெஸ்ஸிங் வந்து பார்த்துருக்கோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கேரளா லோட்டரிக்கான கெஸ்ஸிங்கும் ஃபார்முலா மெத்தேடும் ரெகுலராக வந்து நம்ம கொடுக்குறோம். நம்மளுடைய ஃபார்முலா வீடியோவை வந்து எல்லா நம்பர்களும் வாட்ச் பண்ணுங்கள். ஃபார்முலாவை மட்டுமே வச்சு தான் எல்லா நம்பர்களுமே ரெகுலராக வந்து வின்னிங் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் மெத்தேடு எல்லாமே நான் வந்து உங்களுக்காண்டி கொடுத்துருக்கேன். 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கும் 1 மணிக்கு வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை வந்து நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வெற்றிங்கிறது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் வந்து நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நமக்கு 29 35ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 29 35 91 65ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 51 69ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 69 51 69. அதே மாதிரி நமக்கு 90 72 இது ஒரு நம்பர். எல்லா நம்பர்களும் எடுத்துக்காங்க. 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு தான் நம்பர்ஸ் வந்து பார்க்குறோம். கம்மியான நம்பர்ஸாக வந்து 4 நம்பர் தான் எடுத்திருக்கேன். 51 69 90 72 29 35 91 65 எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நம்பர்கள் எல்லா நம்பர்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனல் கெஸ்ஸிங் ரெகுலராகவே வந்து நம்ம கொடுக்குறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஎலுக்கும் டிஎருக்கும் நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அதை மட்டும் தான் ரெகுலர் கெஸ்ஸிங்காக நான் வந்து கொடுக்குறேன். விருப்பமுள்ள நம்பர்கள் மட்டும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்காங்க. கால் பண்ண வேண்டாம். டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். 93 600 46 847. நம்ம வந்து இன்றைக்கி 1 மணிக்கு நடக்கக்கூடிய ட்ராவுக்கு ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்த்தோம். 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங்காக தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் கம்மியான நம்பர்ஸாகவும் 4 நம்பர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். நீங்களே பார்க்குறீங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.